ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், அதுல இம்பார்ட்டன்டா கேட்கக்கூடிய பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருவாங்க, கிராஃப் கொடுத்துருவாங்க. இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா வால்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் வேல்யூ கொடுத்துருவாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாலோவிங் கிராஃப் ஷோஸ் கரண்ட் வெர்சஸ் வால்டேஜ். அதாவது கரண்ட்டுக்கும் வால்டேஜுக்கும் வெர்சஸ் ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நார்மலாவே ஓம்ஸ் லா தான் என்ன, வால்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டர். அது நம்மளுக்கு தெரியும். இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வால்டேஜோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, கரண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வால்டேஜ் என்ன, இந்த 4. இப்போ வி ஈக்குவல் டு நம்மகிட்ட என்ன இருக்கு, 4 இருக்கு. அடுத்து ஐ பாத்தீங்கன்னா கரண்டோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு. ஐயோட வேல்யூ 2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும், ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப ஃபார்முலா எப்படி மாறும், வால்டேஜ் பை கரண்ட் மாறிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நம்ம வேலையை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ வால்டேஜ்ங்கிற இடத்துல V ஈக்குவல் டு 4 நம்மளுக்கு தெரியும், கரண்ட்டுங்கிற இடத்துல 2 நம்மளுக்கு தெரியும். ரெண்டு கேன்சல் பண்ணும்போது ரெசிஸ்டர் வேல்யூ என்ன கிடைக்கும், 2 ஓம். அது நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ. அதை தான் ஆப்ஷன் ஏவா கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சார்ட்டை கொடுத்து நம்ம கிட்ட வால்டேஜா இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், ரெசிஸ்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி மாற்றி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வேல்யூஸும் மாறும், அவங்க கேட்குற கொஸ்டின்ஸும் மாறும். அதை இதே மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஓம்ஸ்லாம் வச்சு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா V பை ஐயா மாத்திக்கலாம். இல்லையா அதே மாதிரி நம்மளுக்கு வால்டேஜ் வேணா டேரக்டா V ஈக்குவல் டு ஐயா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ட்டா நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்கன்னா வால்டேஜ் பை ஆர் அப்படின்னு வரும். அந்த மாதிரி நம்மளே ஃபார்முலாவை மாற்றி வேல்யூஸை மாற்றி கால்குலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஜேஇல கேட்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாம நீட்ல கேட்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பத்தி நம்ம சேனல் ரெகுலரா வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயா எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 12th முடிச்சதுக்கு அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா பீக்ல போகும், நம்ம ஃபியூச்சர்ல எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணா நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும், எந்த காலேஜ்ல படிச்சாலும் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான கைடன்ஸும் நம்ம ஃப்ரீயாவே எஜுகேஷனல் கைடன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு எஜுகேஷனல் சம்பந்தமான டவுட் இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் கைடன்ஸ் ஓரியன்ட் டவுட் இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.